இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி காரணம் இல்லாம யார் பேசுறதையும் தடுக்க வரமாட்டாங்க. என்ன விஷயம் உண்மையை சொல்லு. ஒரு நிமிஷம் அம்மா, நீங்க என்கிட்ட சொல்லும் போது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது நீங்க. இவன் பேசுறத லக்ஷ்மி தடுத்தான்னு சொன்னீங்க இல்லையா? வீர், நீ தெளிவா கேட்டுக்கோப்பா, என்ன போட்டு குழப்பாத. ஓகே ஓகே. லக்ஷ்மியை நீ உயிருக்குயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படித்தானே? தெரிஞ்சு போச்சுல்ல? அதோட இன்னைக்கு நீ இப்ப என்கிட்ட சொன்னல, அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் இதை சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நீ மட்டும் இப்ப ப்ராமிஸ் பண்ணலன்னா இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். வாவ் டாட், கலக்குறீங்களே நீங்க. நீங்க ஏதாவது புதுசா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா பழைய ரெக்கார்டே பாடுறீங்களே, நான் லக்ஷ்மியை காதலிக்கிறேன்னு. நான் லக்ஷ்மியை லவ் பண்ணவே இல்லை. நானும் லக்ஷ்மியும் ஃப்ரெண்ட்ஸ். we are good friends. நான் லவ் பண்ணல. அப்போ லவ் என்ன இந்த லவ்? யார லவ் பண்ற? லவ் மலிஷ்காவை லவ் பண்றேன். நான் உண்மையதான் சொல்றேன், மலிஷ்காவை தான் லவ் பண்றேன். லக்ஷ்மி எனக்கு ஃப்ரெண்டு தான். அண்ட் இந்த விஷயத்த நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் டாட், எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன். லக்ஷ்மி என் ஃப்ரெண்டுன்னு. அது டாட் உண்மையை சொல்லலாம், லக்ஷ்மி என்னோட டைப்பே இல்லையே. அது லெவல் சேம் இல்ல. ஐ மீன் லக்ஷ்மி நல்ல பொண்ணு, சொல்ல போனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எப்பவும் எல்லா கஷ்டத்திலயும் துணையாவே இருப்பா. ஐ ஜென்யூன்லி கேர் ஃபார் ஹர். அவ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீங்க சொன்னதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் உயிரை காப்பாத்திருக்கா. அதனால ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹர். அண்ட் நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை என்னால அடைக்கவே முடியாது. பட் ஐ டோன்ட் லவ் ஹர் டாட். நான் நிஜமாவே லக்ஷ்மியை லவ் பண்ணல. அண்ட் டாட், அது இப்போ அது என்ன டாட், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் மலிஷ்காவை. அண்ட் நான் உண்மையை சொல்றேன், அது டாட் லக்ஷ்மியும் என்ன லவ் பண்ணவே இல்லை. சரி, இப்ப நீங்களே சொல்லுங்க. அதாவது நான் லக்ஷ்மியை லவ் பண்றதா இருந்தா நான் எதுக்கு லக்ஷ்மிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? அதோட மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி ஏன் யோசிக்கணும்? இல்லையா? அப்புறம் ஏன்டா லக்ஷ்மி உன்னை இழுத்துட்டு போனா? அப்படி என்ன அவசர வேலை அவளுக்கு? பாட்டி, அந்த பேச்சை விடுங்களேன் ப்ளீஸ். நீ உண்மையிலேயே லக்ஷ்மியை விரும்புறதா இருந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு, காலம் கடந்து போச்சுடா. சொல்றது புரியுதுல்ல? நானும் இதைதான் சொல்றேன், இதைதான் சொல்றேன். அண்ட் பாட்டி, லக்ஷ்மிக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, எனக்கும் நடக்க போகுது. அதோட எனக்கும் மலிஷ்காவுக்கும் இருக்கிற உறவு வேற, அது டோட்டலா வேற. அது என்னால் மலிஷ்காவை விட முடியாது. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மியை எப்படி நான் லவ் பண்ண முடியும்? இந்த கேள்விக்கே இடம் இல்லையே. நான் லக்ஷ்மியை லவ் பண்றனோ இல்ல பண்ணலையோ அந்த கேள்விக்கே இடம் இல்லையே. அதான் சொல்றேன், லக்ஷ்மி அவ லைஃப்ல ஹாப்பியா இருக்கட்டும், நான் மலிஷ்கா கூட என் லைஃப்ல ஹாப்பியா இருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அண்ட் இந்த விஷயத்துல என்னால உறுதியா சொல்ல முடியும், நான் லக்ஷ்மியை லவ் பண்ணல. ஐ டோன்ட் லவ் லக்ஷ்மி. சாப்டர் க்ளோஸ்.